ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நண்டு மசாலா, அதாவது நண்டு குழம்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லை மசாலா கிரேவியாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இது நண்டு வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு லைட்டாக மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கு. வாஷ்லாம் பண்ணியாச்சு. கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக அரிஞ்சு எடுத்துக்கணும். வதக்க போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 சின்ன தக்காளி, சின்னதான 2 தக்காளி. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். தக்காளி நிறைய போட்டால் தித்திக்கும், அதனால் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீனி இருக்கணும். அப்புறம் ஒரு 4 பல் இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் சின்ன டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 சின்ன டேபிள் ஸ்பூன் மிளகு. நம்ம மசாலாலாம் அதாவது மிளகாத்தூள் அதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சதுக்கப்புறம் சேர்க்கணும், இப்போ சேர்க்கக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். கடாயில் விட்டுட்டு சீரகம் கொஞ்சம், அந்த 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு வெடிக்குங்க, அதனால் பத்திரமா போடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. சொன்னா அது பாருங்கள் வெடிக்குது பாருங்கள். மிளகு கண்டிப்பாக வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பத்திரமா பண்ணுங்கள். அது ஒரு வறட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு அது கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இப்போது நல்லா இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் பிளாக் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் விட்டுருங்க. இப்போ லைட்டாக ஃப்ளேம் கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க, ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கோங்க. அதனால் இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் போதும் வதக்கிட்டு அதுலேயே தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க. 2 சின்ன தக்காளி ஆட் பண்ணிட்டு இப்போ இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும், பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும். ஆனியன் கலர் மாறும், அது வரைக்கும் இந்த பதத்துக்கு வதங்கணும். அது நல்லா கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஆனியன் மட்டும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் லைட்டாக ஆற மாதிரி. இதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட் ஆக்கணும். பேஸ்ட் ஆக்கிட்டு நான் அடுத்தது காமிக்கிறேன். நம்ம நண்டு மசாலா செய்ய போகிறோம். இந்த ஒருக்கு பாருங்க, அரைச்சி இப்படி தான் எடுக்கணும். கொஞ்சம் ரொம்ப குறப்பாக இல்லை, மீடியம் குறப்பாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதே கடாயிலே ஊற்றிட்டு லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நண்டு ஃபஸ்ட்டு போடணும். நண்டு ஆயிலில் லைட்டாக ஃப்ரை ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிலே ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போதும். நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணும் போதே மஞ்சத்தூள் போட்டு தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு அது எல்லோ கலரில் இருக்கு. ஓகேங்களா? 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் எடுத்து அந்த நண்டு மசாலாவில் ஊற்றிடணும். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நண்டே நல்லா தண்ணி விடுங்க, ஸோ அதனால் கொஞ்சமாக அந்த இது ஊற்றினா போதும்.
லைட்டாக மஞ்சத்தூள் போட்டதுனால அது ஆல்ரெடி எல்லோ கலரில் தான் இருக்குது. ஸோ அந்த நான்வெஜ் ஸ்மெல் நீச்சி ஸ்மெல்லாம் வராது. இப்போது இந்த கிரேவி மசாலாவும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண வேண்டிய மசாலாலாம் ஆட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் அதான் நல்லா கொதி வரணும். அது கொதி வந்து லைட்டாக எண்ணெய் பிரியும் பாருங்கள். அப்போ தான் அந்த நண்டில் அந்த லைட்டாக மசாலா ஏறும். அரைச்சி விட்டுருக்கோம்ல அந்த வெங்காயம் தக்காளி இது ஏறும். அது இல்லாமல் பச்சை வாசனை போகணும் வெங்காயம் தக்காளியில். இங்கே பாருங்கள், இப்போது ஆயில் லைட்டாக பிரிஞ்சு தனியாக வருது. இப்போது அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சதுலேயே இஞ்சி தனியாக பூண்டு தனியாக போட்டுட்டோம். ஸோ இதில் தனியாக இஞ்சி பூண்டு போட வேண்டாம். குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 2 ஸ்பூன். நான் வந்து 2.5 ஸ்பூன் போடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். அப்புறம் உப்பு போடணும். உங்கள் வீட்டில் உப்புக்கு ஏற்ற ஆல்ரெடி நம்ம வந்து வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஆனால் அது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஆனியன் வந்து ப்ரௌன் கலரில் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரௌனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம அதை போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இந்த மசாலாவிலேயே அந்த கிரேவிலேயே மசாலா வந்துடும். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம். இதுலேயே மிளகுத்தூள்லாம் இருக்குது ஆல்ரெடி. மிளகெல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ அது காரமாக தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இறக்கும் போது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இல்லை கரம் மசாலா மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நண்டுக்குள்ளே ஏறி நண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்துருச்சு. இந்த கலரில் வரணும். இந்த ஸ்டேஜில் சிம்மை வந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கை நிறைய கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கலரி ஆஃப் பண்ணிடுங்க. ஆயில் எல்லாம் செப்பரேட்டாகி சைடில் வந்துருச்சு பாருங்கள். நல்லா தெரியுதுங்களா? இதோ பாருங்கள், ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி தனியாக வந்துருச்சு. நண்டில் மசாலாலாம் நல்லா ஏறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நண்டு மசாலா ரெடி. என்ன மக்களே, நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டோரா புஜ்ஜி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.